தெரியும் சமத்துவபுரம் என்பதாக 1998 நினைக்கிற அநேகமா அவங்க நிறுவன டாக்டர் கலைஞர் அவர்கள் மாதிரி எல்லா ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற ஒரு செய்தி கூட கொண்டு வந்தாங்க என்பது அடிமையாக இருந்த 2 பேர்களை உள்ளே அழைத்து சென்றால் மகராக உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு புனித ஆலயம் காபாவுடைய உள்ளில். ஆனால் இன்றும் கூட கருவறையில் நுழைவதற்கான போராட்டம் நடந்து அதில் பாபரி மசூதியுடைய வழக்கையும் பார்த்திருப்போம். சரியான ஆதாரங்கள் இல்லை, ஆனாலும் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அது மாதிரி 2002 பில்கிஸ் பானோ சகோதரி வந்தால் இந்த யகூதிக்கு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. முனாஃபிக் அதாவது முஸ்லிம் என்ற லேபிள் இருந்து அவனுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கவில்லை. காரணம் நம்ம யூபிஎஸ் அது மாதிரி டிஎன்பிஎஸ் எல்லாம் பாஸ் ஆகி கூட இன்று கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் தட்டறிந்து கொண்டிருக்கின்றால் காரணம் ஒரே ஒரு காரணம் அவர் மதம் என்ற இந்த ரீதியில் மட்டும்தான். ஆனால் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى يا ايها الناس انا خلقناكم من ذكر وانثى صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم لا فضل لعربي على عجمي الى اخر الحديث. எல்லா புகழும் இறைவனுக்கு. வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் வருக வருக என்று வாழ்த்துறை சொல்லியதோடு நேரடியாக உள்ள பேரும் நேரம் பத்தாதுங்கிறதுக்கு வேண்டி நடத்தக்கூடிய இந்த நிர்வாகத்தாரர்களுக்கு மகத்தரும் வாழ்த்துக்கள். காரணம் இந்த காலத்தில் இந்த மாதிரி சமத்துவ ஒரு நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப கட்டாயம் தேவையாக இருக்குது, காலத்தின் கட்டாயமாக இருக்குது. அந்த வகையில் இந்த வெளிநாட்டவர்களுக்கான திமுக நடத்தக்கூடிய இந்த வரவேற்பு இந்த இஃப்தார் நிகழ்ச்சி அப்படிங்கிறது மிக தேவையான ஒன்று. தந்திருக்கக்கூடிய தலைப்பு சமத்துவம் என்பதாக. நம்மளுடைய இந்தியாவில் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு முன்னேறிய மாநிலமாக மிக பெரும் ஒரு முன்னேற்றமான நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்பது தமிழ்நாடாக இருக்குது. அதுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் பலரும் இருந்தாலும் அதில் இந்த கட்சியை சேர்ந்தவங்க நிறைய இருக்கிறாங்க என்பதை நம்மளால் மறுத்துவிட முடியாது. அந்த வகையில் சமத்துவம் அது மாதிரி எல்லாரும் அர்ச்சகராகலாம், பெண்களுக்கான சொத்துரிமை அல்லது சம உரிமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நிறைய வேண்டி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சமத்துவம் என்பது ஒரு ஆணி வேறாக வச்சிருக்குன்னு பார்ப்போம். இஸ்லாத்துல குர்ஆன்ல ஒரு ஆயத் சொல்லும் யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى. மனிதர்களை உங்களை எல்லோரையுமே நாம ஒரே ஒரு ஆண் இனத்திலிருந்து ஒரே ஒரு பெண்ணிலிருந்து தான் படைச்சிருக்கிறோம். எல்லோருமே ஒரு தாய் மக்கள் தான். எனவே எல்லோரும் சமமானவர்கள் தான். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் கிடையாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது அவருடைய இறை அச்சம், அவருடைய ஒழுக்க நெறிகளை வைத்துதான் அதனுடைய உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படுமே தவிர யாருமே ஜாதி மத அடிப்படையில் இனத்தால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்பது கிடையாது என்பதை இஸ்லாம் ரொம்ப உறுதியான முறையில் சொல்லும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய அந்த இறுதி உரையில் அவங்க சொல்லுவாங்க லா ஃபضل لعربي على அஜமியின். அரபியாக பிறந்ததினால் மட்டும் தனிச்சிறப்பு என்பது கிடையாது. ஒரு அரபியை விட அந்நியன் சிறந்தவனோ அல்லது அந்நியனோட அரபியன் சிறந்ததெல்லாம் கிடையாது. அது மாதிரி கருத்தவன் வெள்ளையன் ஜாதி மொழி எந்த ரீதியிலும் யாருக்கும் உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது. எல்லோருமே சமமானவர்கள். அவர்களுக்கு உயர்வு என்று சொன்னால் அவர்களுடைய இறை அச்சம் ஒழுக்க நெறி ஒழுக்க மேம்பாடு எந்த அளவுக்கு சிறந்திருக்கிறதோ அதை அனுசரித்து அவருக்கு உயர்வு என்பது கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் மிக உறுதியான முறையில் சொல்லுது என்பதை நாம பார்ப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கோட்பாடுகள் உண்டு. அந்த கோட்பாடுகள் அன்று முதல் இன்று வரை அது உறுதியான முறையில் மிக வீரியத்துடன் அது வளர்ந்து வருகின்றது. இதனை மக்கள் கவர்ந்துதான் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த வகையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய பல கோட்பாடுகள்ல நிறைய கோட்பாடுகள் நம்மளுடைய இந்த கட்சியின் சார்பாகவும் நிறுவப்பட்டிருக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் சமத்துவம்ங்கிறது. நமக்கு தெரியும் சமத்துவபுரம் என்பதாக 1998 நினைக்கிற அநேகமா அவங்க நிறுவன டாக்டர் கலைஞர் அவர்கள் அங்க எல்லா ஜாதிகளும் மொத்தமாக கூடியிருக்கணும் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு கூட நம்ம பார்ப்போம் சில இடங்களில் பிரத்யேக பேர் வைத்துக் கொண்டு இந்த ஏரியாவில் இவர்கள் மட்டும்தான் இருக்கணும் என்பதாக இன்றும் கூட காண முடிகிறது. அதையெல்லாம் தகர்த்து எறிந்த ஒரு மாபெரும் ஒரு வீரர் என்றே நாம் பாராட்ட வேண்டும். அதுபோன்று குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் இந்த அர்ச்சகராக ஆக முடியும் என்பதாக இருந்ததை கலைஞர் அவர்கள் மாற்றி வாரிசு அடிப்படையில் இருந்துச்சு, அதையும் மாற்றினாங்க. அது மாதிரி எல்லா ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு செய்தி கூட கொண்டு வந்தாங்க என்பதெல்லாம் மிக பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனால் சில பேருக்கு அது சகிக்க முடியாது. காரணம் அவர்களுடைய அந்த பதவி பறிக்கப்படுகிறது, அவர்கள் சகிக்க முடியாது இருக்கலாம். ஆனால் பொதுவாக எல்லோருக்கும் இது தேவையான ஒரு காரியம் என்பதற்காண்டி மிக உறுதியான முறையில் அதை செய்து காட்டினாங்க பார்ப்போம். இத்தனை வருஷங்கள் கடந்தும் கூட இந்த மாதிரி காரியங்கள் செய்வதற்காக வேண்டி எத்தனையோ பல போராட்டங்களும் கோர்ட்டுகளும் ஏறினதுக்கு பிறகு நம்மளால இந்த ஒரு தீர்ப்பு வாங்க முடிஞ்சிருக்குது. அனைத்து மதத்தவரும்
அனைத்து ஜாதிக்காரரும் கூட அர்ச்சகர் ஆளலாம் என்பது. ஆனால் இஸ்லாம் அன்றே சொல்லியிருக்கின்றது யாருக்கும் தனித்துவம் என்பது கிடையாது, எல்லோருமே சமம் என்பதாக. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முஸ்லிம்கள் மிக உன்னதமாக மதிக்கக்கூடியது இந்த புனித ஆலயம் காபா என்பதாக. அதை வெற்றி கொண்ட நேரத்தில் அந்த காபாவுடைய உள்ளில் அந்த கருப்பா துணி போட்டிருக்காங்களா, அதுக்குள்ள உள்ளே நுழையிறதுக்காக வேண்டி தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ள போறாங்க. அந்த மாதிரி உள்ள போறதுக்காக வேண்டி பலரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடன் அழைத்து சென்றது அடிமையான 2 பேர்களை அழைத்து சென்றார்கள். உசாமா என்பதாக ஒரு பையன், ஒரு சிறுவர். அதே மாதிரி இன்னொருத்தர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கருப்பினத்தை சார்ந்தவர். அந்நியர்கள், நிறத்தால் கருப்பு, மொழியால் வேற, அந்நிய நாட்டுக்காரர்கள், மக்களாலும் ரொம்ப கீழ்த்தரமாக மதிக்கப்பட்ட அந்த மாதிரி ஆட்களை இஸ்லாம் உயர்த்தி காட்டி காபாவில் இவர்களைத்தான் அழைத்து சென்றார்கள். தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த மனைவியோ அல்லது தனக்கு வலதுகை இடதுகையா இருக்கக்கூடிய இந்த அபூபக்கர், உமர் என்பதெல்லாம் சொல்லுவாங்க. ரலியல்லாஹு தஆலா யாரையும் அழைத்து செல்லாமல் அடிமையாக இருந்த 2 பேர்களை உள்ளே அழைத்து சென்றால் மகராக உலகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு புனித ஆலயம் காபாவுடைய உள்ளில். ஆனால் இன்றும் கூட கருவறையில் நுழைவதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்குதுன்னு பார்ப்போம். இஸ்லாம் அன்றே இதெல்லாம் தகர்த்தெறிந்து எல்லோருக்கும் சமம், படிப்பால் அவங்க இறை பக்தியால் மட்டும்தான் உயர்வு என்பதை இஸ்லாம் அன்றே நிறுவி காட்டுச்சுன்னு பார்ப்போம். அது மாதிரி ஹஜ்ஜுக்காண்டி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் மிக பெரும் ஒரு மதிப்புக்குரிய என்பதற்காக வேண்டி எல்லோரும் அவங்களோட இருக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த தன்னுடைய சின்ன தகப்பனாருடைய மகன் ஃபதல் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சிறுவனை தன்னுடைய ஒட்டகத்தில் உட்கார வைக்கிறாங்க. முஸ்தலிஃபா என்ற இடத்திலிருந்து மினா என்ற இடம் வர வரைக்கும். நமக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இவர் குடும்பத்தை சார்ந்தவர், தன்னுடைய பெரிய தந்தை அல்லது சின்ன தந்தையினுடைய மகன் என்ற ரீதியில் இவரை தன்னுடன் அந்த ஒட்டகத்தில் அமர்த்திருக்கலாம். இதில் நாம் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆக ஒரு அடிமையாக இருந்த சின்ன பையனாகவும் கலரும் மிக குறைவு கருப்பாக இருந்த வெளிநாட்டவர்களான அடிமையான உசாமா ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு அடிமையும் கூட ஒட்டகத்தில் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள், அரபா என்ற இடத்திலிருந்து முஸ்தலிஃபா என்ற இடம் வரைக்கும். நமக்கு என்ன காட்டுகிறது சொன்னால், யாருமே ஜாதி மத அடிப்படையில் கலரு அல்லது பணம் பொருளாதாரம் இந்த அடிப்படையெல்லாம் உயர்வு தாழ்வுகள் எல்லோரும் சமம். உங்களிடத்தில் ஒழுக்க நெறி இறை பக்தி இருந்தால் நீங்க எல்லோருக்கும் சமம், நீங்க தான் உயர்ந்தவர்கள் என்பதை அன்றே நிரூபித்து காட்டிருக்குன்னு பார்ப்போம். முதல்ல சொன்ன அதே முறையில தான் சில மத வழிபாடுகளுக்காக வேண்டி பிரத்யேக ஆட்கள் மற்றும் நிர்ணயிக்கப்பட்டு வந்த காலத்தில் தான் தகர்த்தெறிந்து எல்லோரும் அர்ச்சகர் ஆலம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை மாதிரி தான் அந்த காபா ஆலயத்தை வெற்றி கொண்ட நேரத்தில் முதலில் அந்நியர்களுடைய கையில் இருந்துச்சு. அதை தான் வெற்றி கொண்ட பிறகு முதல்ல அந்த பாங்கோலி ஓசை தொழுகைக்காண்டி வாங்க சொல்றாங்க. அது மாதிரி பாங்கோசைக்காக வேண்டி ஒரு ஆளை நிர்ணயிக்கிறாங்க. அதுவும் பார்த்தாச்சும் அந்த பிலால் தான், கருப்பினத்தை சார்ந்த அவரைத்தான் நிர்ணயிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய அந்நியர்கள் இஸ்லாத்தை அங்கீகரிக்காதவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய மூதாதையர்கள்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் இது போன்ற காட்சியை காணாமலே போய்விட்டார்கள் என்பதாக இதை ஒரு மோசமான முறையில் வர்ணிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு விசித்திரமான தீர்வுகளை முன்னால் செயல்படுத்தி காட்டியதுதான் இஸ்லாம் என்பது. அந்த வகையில் இஸ்லாம் என்பது யாருக்கும் எல்லோரும் சமம் தான், யாரு யாரோட உயர்ந்தோர் என்று சொல்லுவதெல்லாம் கூடாது. அது இறை பக்தி ஒழுக்க நெறி அடிப்படையில் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதாக இஸ்லாம் சொல்லுதுன்னு பார்ப்போம். அது மாதிரி பொருளாதார அடிப்படையிலோ அல்லது ஜாதி மதம் பார்த்தோ அல்லது மதம் பார்த்தோ இன்றெல்லாம் தீர்ப்புகள் வழங்கப்படுறதை பார்க்கலாம். நம்ம கூட அடிக்கடி பார்க்கக்கூடிய தீர்ப்புகள் 1 2 அல்ல, நிறைய அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் பாபரி மசூதியுடைய வழக்கையும் பார்த்திருப்போம். சரியான ஆதாரங்கள் இல்லை, ஆனாலும் நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறோம் என்பதாக சொன்னாங்க. அது மாதிரி 2002 பில்கிஸ் பானோ சகோதரி, அந்த சகோதரி வன்புணர்வு செய்யப்பட்டாங்க, கூட்டு பாலியல் செய்யப்பட்டாங்க. அவங்க எத்தனையோ பல வருஷங்கள் போராடியும் கூட அவங்களுக்கு நீதி கிடைக்கலன்னு பார்ப்போம். இது இன்றைய காலத்தில் காரணம் அவங்க ஒரு முஸ்லீம் என்பதனால அவங்க ஒரு மதம் மாறுபட்டிருப்பதன் காரணமாக. ஆனால் அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ஜாதி மதம் அப்பாற்பட்டு எல்லோருமே நபியிடத்தில் தான் வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஒரு வழக்கு ஏற்படுகின்றது, ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம், அவனை முனாஃபிக் என்பதா சொல்லுவாங்க, அகமது அவன் முஸ்லீம் என்ற லேபிளில் இருக்கின்றான். இன்னொருத்தன் பச்சை யகூதி, அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவன். இந்த 2 பேருக்கு மத்தியில் ஏதோ ஒரு வழக்கு. இந்த வழக்குக்காக வேண்டி யாரிடத்தில் நீதிக்காண்டி செல்வது என்பதாக கேட்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவன் சொல்றான், அங்க ஒருத்தர் இருக்கிறான் யகூதியை சார்ந்த காப் என்பது, அவனிடத்தில் சொல்லுவோம் என்பதாக அவன் சொல்றான். காரணம் அவன் லஞ்சம் வாங்கிட்டு தான் நினைக்கிற மாதிரி தீர்ப்பு கிடைச்சுக்கிறோம். ஆனால் யகூதி தெரிந்து வைத்துக்கான், யகூதி என்றால் முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்தினுடைய முக்கியமான எதிரியாக இருப்பான்.
அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் நீதி நியாயம் என்பது முகம்மதிடத்தில் தான் கிடைக்கும் என்பதாக. எனவே அவன் சொல்றான் இல்ல முகம்மதில தான் போகணுங்கிறாங்க. கடைசியா முகம்மதில வந்து தீர்ப்பு வாங்கினாங்கன்னு பார்ப்போம். இதுல உண்மை எந்த யகூதியின் பக்கம் இருந்துச்சு. எனவே இங்க போனா தான் நீதி கிடைக்கும் என்பதை உறுதியாக அறிந்த அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்தில் வந்தான். இந்த யகூதிக்கு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. முனாஃபிக் அதாவது முஸ்லிம் என்ற லேபில் இருந்து அவனுக்கு சார்பாக தீர்ப்பு வழங்கவில்லை. காரணம் நீதி அவன் பக்கம் இல்லை என்பதன் காரணமாக. ஆக நீதி வழங்குதலா இருக்கட்டும், எல்லா ரீதியிலும் சமம், யாரும் எந்த வகையிலும் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. மத ரீதியா பார்த்து கூட கூணு அன்சா நீங்க கூணு கவ்வாமீனா, நீங்கள் தீர்ப்பு வழங்கக்கூடியதில் உங்களுடைய உறவினர்கள் சொந்தம் என்றெல்லாம் பார்த்து நீங்கள் சார்பாக தீர்ப்பு செய்து விட வேண்டாம். நீங்கள் சரியான முறையில் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும் என்பதாக இஸ்லாம் சொல்லி தருதுன்னு பார்ப்போம். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இவ்வாறு செய்தார்கள் பார்ப்போம். அதே மாதிரி வேலை வாய்ப்பிலும் கூட ஆள் பார்த்து மதம் பார்த்து இன்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. நம்ம எத்தனை பேர்கள் நம்ம யூபிஎஸ் அது மாதிரி டிஎன்பிஎஸ் எல்லாம் பாஸ் ஆகி கூட இன்று கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் தட்டறிந்து கொண்டிருக்கின்றால் காரணம் ஒரே ஒரு காரணம், அவர் மதம் என்ற இந்த ரீதியில் மட்டும்தான். ஆனால் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்தில் வேலைக்காண்டி ஆட்கள் செய்றவங்க அதுல ஒருத்தர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்பதாக ஒரு சின்ன பையன் 10 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொண்டு செய்தார், வேலை செய்தார். ஒரு முஸ்லிமான ஒரு பையன் எப்படி தொண்டு செய்கின்றாரோ இதே போன்று யகூதி மதத்தை சார்ந்த ஒரு சிறுவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அவன் பணி செய்தான் என்பது நமக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி. அங்க பாருங்க, தன்னுடைய வீட்டில் தனக்கு சேவை செய்யறதுக்காண்டி மதம் பார்த்து ஆளை வைக்கவில்லை. எந்த அளவுக்கு அவர்களுக்கு நல்ல ஒழுக்கம் இவரிடத்திலிருந்து படித்துக் கொள்ள முடியும் என்ற உறுதி இருந்தால் அவங்க இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு யகூதி, தன்னுடைய தாய் தகப்பன் 2 பேருமே யகூதி, அவர்கள் தன்னுடைய மகனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வேலைக்காண்டி அனுப்புறாங்கன்னு பார்ப்போம். நல்ல முறையில் அவர் இருந்து கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயம். அந்த நேரத்தில் அவரை போய் சந்திக்கிறதுக்காண்டி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அங்கு அவருடைய தந்தை இருக்கின்றார். அவரிடத்துல அது சொல்றாரு, மகன அந்த சின்ன பையனிடத்து சொல்றாரு, தம்பி நீங்க வந்துட்டு அல்லாஹ் ஒருத்தன் தான், இதை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாத நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பார்க்கறாங்க, முதலாளியை பார்க்கறாங்க, இத்தனை நாள் வேலை செய்த அந்த பக்கம் தகப்பனையும் பார்க்கறாங்க. தந்தை இருக்கிறாரு. தந்தை சொல்றாரு அபுல் காசிம், அபுல் காசிம் சொல்றதை கேளு. அபுல் காசிம்னா முஹம்மதுக்கு இன்னொரு பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அவர் சொல்றது சரியா தான் சொல்ற, நீ ஏத்துக்கோ அப்படின்னு அவர் தந்தை சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமா சொன்னார் என்றதை பார்க்கிறோம். நமக்கு புரிய வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், எப்படி அனஸ் என்ற ஒரு சிறுவன் ஒரு முஸ்லிமான பையன் எப்படி வேலைக்கு இருக்கின்றானோ அதே இடத்துல அதே போஸ்ட்ல இன்னொரு யகூதி மதத்தை சேர்ந்தவனும் கூட அதே இடத்தில் வேலைக்காண்டி இருக்கிறாங்க. காரணம் இந்த இடத்துல ஜாதியோ மதமோ எந்த பாகுபாடும் இல்லை, எல்லோரும் சமம் என்பதை நிரூபித்து காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டில் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமா இருக்கின்றது. இடையில் சில தீய சக்திகள் ஊடுருவ பார்க்கின்றது. இந்த நேரத்தில் நாம் ஒத்துமையாக இருந்து நம்மளுடைய உரிமைகளும் நம்மளுடைய பதவிகளையும் நாம் தக்க வைத்துக் கொள்வது காலத்தின் கட்டாயமா இருக்கின்றது. எனவே யார் நமக்கு பலகீனப்பட்ட மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, அது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி மதம் இல்லாமல் எல்லோருக்கும் யாரால் நமக்கு நன்மைகள் கிடைக்கின்றதோ அந்த மாதிரி கட்சிகளை பார்த்து நாம் மீண்டும் அவங்களை நாம் அமர்த்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு முஸ்லிம்களுக்கும் எல்லோருக்கும் அல்லாஹ் நல்வாழ்வை தருவானாக. உலகம் முழுவதும் அமைதியை தருவானாக. எந்த இடத்திலும் எந்த சோதனையும் இல்லாமல் சந்தோஷமான முறையில் நோயின்றி இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் நசீபை தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.